ஒரு இறந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டிலே என்னை சாப்பிட சொல்லலாமா? தப்பு இல்லையா? நீ இத்தனை நேமனிஷ்டையாக இருந்திருக்கிறாய், அனுஷ்டித்திருக்கிறாய், சைவ விதிமுறைப்படி அனைத்து விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறாய். ஒரு இறந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு, அதுவும் உன் குழந்தை, பண்ணலாமா? தப்பு இல்லையா? அப்பதான் பாருங்க, இதான் இப்ப நம்ம அப்பூதியடிகளுடைய புராணத்தை பார்ப்பதற்கான காரணம் இந்த இடம் தான் முக்கியம். இல்லைன்னா நம்ம திருநாவுக்கரசர் புராணம் பார்த்திருக்கலாமே. குருன்னு பேசிட்டு இப்பதான் அப்பூதியடிகள் ஒரு படி மேல போறார், குருவாக எழுகின்றார். அவர் சொல்லக்கூடிய பதில் பாருங்க, சுவாமி, இந்த புத்திர சோகம் என்பது என் முன் பலன், முன் ஜென்மங்களிலே செய்த பாவத்தின் காரணமாக இப்பொழுது இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை இப்ப நான் உங்களுக்கு சாப்பாடு போடாம விட்டுட்டேன்னு வைங்க, திருப்பி நான் அடுத்த ஜென்மம் எடுத்து அந்த பாவத்தையும் அல்லவா சுமக்க வேண்டும். நான் முன்பு ஒரு முறை தவறு செய்து விட்டேன், ஒரு கொலை செஞ்சுட்டேன், 2வது கொலை பண்ணா பரவாயில்ல, 3வது கொலை பண்ணா பரவாயில்ல நம்ம நினைக்க கூடாது இல்லையா? ஒரு முறை நம்ம திருடிட்டோம், டாக்ஸை ஏமாத்திட்டோம், டோல்கேட்டில் போடாமல் மறைச்சி கிரிச்சு போயிட்டோம், 4 தடவை ஒரு தடவை ஏமாத்திட்டோமே அப்படின்னு பல முறை செய்து விடலாமா? நாம் அல்ல, ஒரு முறை செய்ததற்கே குழந்தை இறந்து கிடக்கிறது. அப்போ தன் குருவுக்கு இப்போ சாப்பாடு போட்டான்னு வைங்க, என்ன நடக்கும்? மோட்சமடைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் அது முன்வினையின் காரணமாக அவன் இறந்து விட்டான். என் முன்வினையின் காரணமாக அந்த சோகத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு பொழுதும் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு உணவளிப்பதிலே எந்த விதமான தடையாக இருக்கக்கூடாது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் மறைத்தோம் என்ற உண்மையை விரித்து சொல்லிவிட்டார்.